माझे 3 दिवसामध्ये என் தலைமுடி முழுவதையும் வெறும் 3 நாட்களில் இழந்தேன். முதலில் தலையில் தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டது. தலைமுடியை தொட்டாலே கொத்து கொத்தாக உதிர்ந்துவிடும். की पूर्ण हातात येतात ते. डोकं फार दुखे 3 म्हणजे அதற்கு முன் கிட்டத்தட்ட 1 மாதமாக தலைவலி, தலைச்சுற்றல் மற்றும் உடல் பலவீனத்தால் அவதிப்பட்டேன். திடீரென தலைமுடி உதிர ஆரம்பித்தது. எதனால் உதிர்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. நாங்கள் பயன்படுத்தும் நீர் காரணமாக இருக்கலாம் என சிலர் கருதினர். ஆனால் காரணம் உறுதியாக தெரியவில்லை. कशामुळे झाले काय पाण्यामुळे झालं की कशामुळे झालं काय माहिती. பார்வதி தலைமுடியின் பெரும் பகுதியை இழந்த வேதனையில் உள்ளார். தனது தாய் மற்றும் மகனுடன் வசித்து வரும் இவர் அவர்களது பண்ணையில் வேலை செய்கிறார். இழந்த தனது முடியை அப்படியே வைத்திருக்கிறார். நான் மனமுடைந்து முற்றிலும் உதவியற்றவளாக உணர்கிறேன். என் தலைமுடி நீளமாகவும் அழகாகவும் இருந்தது. இடுப்புக்கு கீழே வரை இருந்தது. ஆனால் 3 நாட்களுக்குள் அனைத்தும் போய்விட்டது. நாங்கள் குளிக்க பயன்படுத்தும் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகம் உள்ளது. குடிநீரை கூட விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது. உள்ளூர் மருத்துவரிடம் சென்றபோது அவரால் பிரச்சனையை கண்டறியவோ அல்லது சிகிச்சை அளிக்கவோ முடியவில்லை. அகோலா நகரில் உள்ள நிபுணர்களை அவர் பரிந்துரைத்தார். இடைவிடாத முடி உதிர்தலுடன் காதுவலி, கண்ணெரிச்சல் மற்றும் முகவீக்கத்தாலும் அவதிப்பட்டேன். இது ஒருவித தொற்று போல உள்ளது. ஆனால் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. चेहऱ्यावर सुजन येऊ राहिली.